அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தொழில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு தொழில் வச்சுருக்கோம். யார் வேணாலும் பப்ளிக் நம்மளை நாடி வந்து நம்மளிடம் இருக்கின்ற பொருட்களை வாங்கி செல்லுதல், ஜோதிட ஆபீஸ் வச்சிருக்கிறவங்க அல்லது என்ன தொழில் வச்சோம் பப்ளிக் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நபர்கள், இவர்களுக்கு ஏமாற்றம் என்பது உண்டு. ஏன்னா ஒருத்தன் வருவேன்பா, வரமாட்டான். ஒருத்தன் பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்துடுவேன்பா, வரமாட்டான். 4 நாளைக்கு மனித வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்குமே பண ரோலிங் ஆகும். அது ஒரு விதமான கர்மா. அந்த கிரகணம் ஆரம்பிச்சதுல எல்லாமே அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. கிரகணம் கும்பத்தில் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த சந்திரன் என்ன சொல்லணும், மகரத்துக்கு வந்ததுல இருந்து, இன்க்ளூடிங் எனக்கும் சேர்த்து தான், மகரத்தில் சந்திரன் வந்ததிலிருந்து இன்னும் தொழில் யாருக்கும் சிறப்பாக ஓடவில்லை. அப்ப இது எப்ப தீர்வு ஏற்படும்னா, எப்பயுமே ஒரு இடத்தில் கிரகணம் ஏற்பட்டால், ஒரு கட்டத்தில் கிரகம் ஏற்பட்டால் அதற்கு 12வது கட்டமும், அதற்கடுத்த அந்த கிரகணம் ஏற்பட்ட கட்டத்துக்கு 2வது கட்டத்தை தாண்டி சந்திரன் போயிடணும். போகிற வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? ஒரு 3 நாள் வைங்க. அப்ப மொத்தம் 9 நாள் இந்த கிரகண தோஷத்தால், இந்த ஏற்பட்ட கும்பராசியில் ஏற்பட்ட கிரகண தோஷம், மகரத்தில் 3 நாள், கும்பத்தில் 3 நாள், மீனத்தில் 3 நாள். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. இன்னையோட தான் இந்த கிரகண தோஷம் முடியுது. ஆமா. அப்ப இந்த கிரகண தோஷம் முடியிறப்போ எல்லாத்துக்குமே அது யாராக இருந்தாலும் அந்த கிரகண தோஷம் என்பது ஒருத்தருக்கு ஜென்மமா, எனக்கெல்லாம் ஜென்மம். சில பேருக்கு என்ன சொன்னா, மீன லக்கணத்துல 12ஆம் இடம், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒரு இடம் பாதிக்கும் போது அதற்கு எதிராக இருக்கிற இன்னொரு இடம் பாதிக்கும். 4ஆம் இடம் ஒருவருக்கு கும்பமாக இருந்தால் 10ஆம் இடம் என்ன சொன்னா கண்டிப்பா பாதிக்கும். ஒருவருக்கு 2ஆம் இடம் கும்பமாக இருந்தால் அவருக்கு 8ஆம் இடம் பாதிக்கும். அவ பாதிக்காமலாம் இருக்காது. அப்ப இந்த மாதிரி பாதிப்புகளை தீர்ப்பதற்கு தாந்திரிகமான விஷயங்கள் ஏதாவது உண்டா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, வீட்டின் பின்புறம், எல்லார் வீட்லயும் வீட்டுல பின்புறம் கதவு ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்றான்னா, சைடுல கதவு இருக்கு சார், வீட்டுல அந்த காம்பவுண்டை சேர்த்து கட்டிட்டோம், ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா, உங்க சைடுல இருக்கிற காம்பவுண்ட்ல ஒரு 10-14 கல், சின்ன சின்ன கல் கடவுள இருந்து உங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த கல்லை கொண்டாந்து போட்டுருங்க. போட்டுட்டு அது எப்பயுமே கிடக்கணும். இல்லைன்னா அங்க தொட்டி கிட்டி பின்னாடி அந்த காம்பவுண்ட்ல தொட்டி வச்சிருந்தீங்கன்னா அதுல கல் இருந்ததுன்னு வைங்க, சீனிக்கல்லோ ஏதோ ஒரு கல்லை தொட்டியில போட்டு வைங்க. வச்சுட்டு, அல்லது வீட்டின் பின்புறம் இருக்கின்ற கடவுக்கு உங்க வீட்டுல இருந்து போங்க. போய் என்ன சொல்ற, வீட்டின் பின்புறம் சென்று சிறிய கல்லை எடுத்து காது மடல்ல 2 காது மடல்ல வைக்கணும். வச்சு அப்படியே அந்த கடவுக்குள்ள கொஞ்சம் இந்த இதா நம்ம கடவு சரி பண்ற மாதிரி, எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி அப்படி கொஞ்ச நேரம் 12 நிமிடம் கடவுக்கு எங்கிட்டும் போயிட்டு, இதை தொடர்ந்து ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா, எப்பெல்லாம் தொழில் ஸ்டக்கப் ஆகுதோ, எப்பெல்லாம் பணம் ஸ்டக்கப் ஆகுதோ, அப்பெல்லாம் என்ன சொன்னான்னா, வீட்டுக்கு பின்புறம் போய் 2 சீனிக்கல் எடுத்து 2 காதில் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் உலாத்தி அந்த கல்லை என்ன சொன்னான்னா அந்த இடத்துலயே போடக்கூடாது. அந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி அந்த கல்லுக்கு உண்டு. அதை தூர என்ன சொன்னான்னா கொஞ்சம் தள்ளி, நம்ம வீட்டை தள்ளி எரிஞ்சிடணும். எப்போ இது ஒரு வாடிக்கையாக வழக்கமாக பணம் ஸ்டக்கப்பிங் வந்தாலும் தொழிலில் இருந்தால் நமக்கு பணம் வரணும். அப்போ தொழில் ஸ்டக்கப் ஆனால் தான் பணம் ஸ்டக்கப் ஆகும். அப்போ நம்ம இந்த வீட்டுக்கு பின்னாடி போய்
அந்த 2 கல், என்ன கல்லுனாலும் சீனி கல்லுனாலும் சரி தான், கருங்கல்லாக இருந்தாலும் எந்த கல்லாக இருந்தாலும் சரி தான், எடுத்து காதில் வச்சுட்டு 12 நிமிஷம் அப்படியே வந்து உலாத்திட்டு திரும்ப அந்த 12 நிமிஷம் கழிச்சு வந்தேன் அந்த கல்லை வந்து தூர தலையை சுற்றி கூட எரிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு உள்ள வரும்போது காலை கழுவிட்டு வந்துடணும். இப்படி வந்தால் தோஷம் போகும். பணம் ஸ்டக் ஆயிடுச்சு, தொழிலில் ஸ்டக் ஆயிடுச்சு, வரல, கொடுத்த இடத்துல வரல, கஸ்டமர் வரல, போக்குவரத்து வரல, இத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைப்புக்கு உண்டு. பரிசித்து பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண நம்ம கோடீஸ்வரனுக்கெல்லாம் பரிகாரம் சொல்றது கிடையாது. ஏலவாளைகள் தான். ஏலவாளைகள் வந்து யார் பார்த்தாலும் வந்து என்ன சொல்லணும், உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமாக விளையாட்டு போக்கில் செய்யக்கூடியது, பெரிய வெற்றியை கொடுக்கும். அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா, இந்த ராகு கேது தோஷத்தால் திருமண தடைகள் இருக்கும். நிறைய ராகு கேதுகளுடைய தோஷத்தால் தான் திருமண தடைகள் எல்லாம் இருக்கிறதுனால, இந்த ராகு கேது தோஷத்தால் திருமண தடை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னா, ஒரு 10 ரூபா நோட்டை எடுக்கணும். அந்த 10 ரூபா நோட்டு எப்படின்னா வந்து, நீங்கள் மதியம் அந்த 10 ரூபாய் நோட்டை எடுத்து மதியம் வந்து உச்சி வெயில் இருக்கு இல்லையா, உச்சி வெயில்ல வந்து நம்மளுடைய நிழல் வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம முன்னாடி விழுகும். அப்ப இந்த 10 ரூபா நோட்டை வந்து நம்ம நிழல்ல, இந்த நிழல்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து நிழல்ல வந்து அந்த நோட்டை காமிக்கணும். முன்னாடி விழுகின்ற நிழல்ல நம்மளுடைய கையில வச்சிருக்கிற அந்த நோட்டை வந்து என்ன சொன்னா 4 நிமிடம் வந்து என்ன சொன்னா நம்ம நிழல்ல அந்த நோட்டு கிடக்கணும், கீழே கிடக்கணும். உங்க நிழலில் அந்த நீங்கள் எடுத்த 10 ரூபாய் உங்களுடைய நிழலில் வந்து அந்த ரூபாயை அப்படியே போட்டு எத்தனை நிமிஷம் நிற்கணும்? 12 நிமிஷம் நிற்கணும். செருப்பெல்லாம் போட்டுக்கிடலாம். இது மாடியில் நின்னாலும் ஓகே, வீட்டு வாசல்ல வந்து 12 மணிக்கு வந்தேன்னா சார், அந்த நிழல் உங்களுடைய நிழல் உங்களுக்கு முன்னால் விழுவது உச்சி வெயிலில் தான் விழுகும். அப்படி விழுகும் போது 12 நிமிஷம் அந்த 10 ரூபாயை அவங்க நிழல்லே வச்சிருந்துட்டு, அந்த 10 ரூபாய்க்கு வந்து என்ன சொன்னா வந்து என்ன செய்யணும், பூசு மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வாங்கி பெண்கள் குளிக்கலாம். பெண்களுக்கு திருமண தடை இருந்தால். ஆம்பளை என்ன சார் செய்யறது அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு 10 ரூபாய்க்கு அந்த பூசு மஞ்சள் கிழங்கு வாங்கி ஏதாவது வந்து சகோதர உறவுடைய அல்லது மச்சினிச்சி உறவுடைய மதினி உறவுடைய பெண்களுக்கு இந்தாங்க இதை வந்து போட்டு குளிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் என்னைக்குமே மஞ்சள் கொடுத்தால் வாங்க மாட்டேன் என்று சொல்லவே மாட்டார்கள். அப்ப அதை கொடுத்து பாருங்க. தொடர்ச்சியாக என்ன செய்யணும், எல்லாமே 48. இந்த 48 வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து நீங்கள் யாருமே மறக்கவும் முடியாது. அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா இலகுவாக ராகு கேதுகள் தோஷம் போய் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா, இந்த வீட்டில் ஒரே பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னா பல நாள் சண்டை நடந்துட்டே இருக்கும். இந்த சண்டைக்கு காரணமான ஆள் யாரு? ஒன்று பையனா இருக்கும், இல்லை பிள்ளையா இருக்கும், இல்லைன்னா பொண்டாட்டியா இருக்கும், இல்லை புருஷனா இருக்கும். இவங்களை தவிர வந்து என்ன சொன்னா வேற யாரும் வந்து என்ன சொன்னா வந்து சண்டை என்று சொல்லக்கூடிய ஒன்று, ஏதோ ஒரு கர்மாந்திரம் வந்து அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத அவல நிலைமையை ஏற்படுத்திட்டு இருக்கும். அதனால யார் சண்டைக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சட்டை, பெண்ணாக இருந்தால் சுடிதாரு, வீட்டம்மாவாக இருந்தால் அவர்களுடைய நைட்டி, இல்லைன்னா அவங்க போடுற பிளவுஸ், ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ற பிளவுஸா இருக்கணும். அந்த பிளவுஸை வந்து என்ன சொன்னா குளிர்சாதன பெட்டி என்று சொல்லக்கூடிய பிரிட்ஜில் ஒரு நாள் இரவு, அந்த ஒரு நாள் இரவு என்பது எந்த நாள் அப்படின்னா அவங்க பிறந்த கிழமை. பையன் சேட்டை பண்றான்னா அவன் பிறந்த கிழமை. அன்னைக்கு நைட்டு என்ன சார் அவன் போடுற சட்டை
பனியனாக இருந்தால் பனியன், சட்டையாக இருந்தால் சட்டையாக, பொம்பளை பிள்ளை வந்து லந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, பொண்டாட்டியாக இருந்தால் லந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த அம்மா போடுற சட்டையை பிரிசரில் வந்து என்ன சொன்னோன்னா நீங்கள் வச்சுட்டீங்கன்னா, அந்த யார் வந்து சண்டித்தனம் பண்ணுறாங்களோ அவர்களுடைய கொட்டம் அடங்கும். இதெல்லாம் பரிசுத்து பாருங்க. ரொம்ப வந்து என்ன சொல்லலாம்னா, கோமாளித்தனமாக ஜோசியரும் கோமாளித்தனமாக பேசுகிறேன். கோமாளித்தனத்திலும் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை வந்து நான் இதை வந்து பொதுவெளியில் பேசுவதற்கு காரணம், பல குடும்பங்களில் வந்து அவல நிலைமைகள் இருக்கிறது. 90 வாங்கி போடுறான், அங்கே போகிறான், குடிக்கு போகிறான், கோடாங்கிக்கு போகிறான். ஜோசியர் என்ன செய்வார்? ரொம்ப இலகுவான இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஆட்டம் போடுகின்றவன் அடங்கி விடுவான். அதையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். தொடர்ச்சியாக அவனுடைய பிறந்த கிழமை என்பது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இரவு தான் வைக்கணும், பகலில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு மறுநாள் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து என்ன அந்த மாறி 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 ரெகுலராக வச்சு பாருங்க. இதில் ஏதோ வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதமான தாந்திரீகம் வேலை செய்யும். சத்தியமான ஒன்று. அதற்கடுத்து பணியிடத்துல நிறைய வந்து பணியிடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேலை பார்க்குறவங்க இன்னைக்கு வேலை பார்க்குற மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, ரொம்ப வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதே சமயத்துல வந்து வேலை டயத்துக்கு கரெக்டுக்கு வர்றதில்ல, இஷ்டத்துக்கு போக இஷ்டத்துக்கு வர, இப்படிங்கிற ஒரு அவல நிலைமைக்கு வந்து சனி வந்து என்ன சொல்றான்னா, கும்பத்திலிருந்து இன்னும் பெயர்ச்சி ஆகவில்லை. அவர் கும்பத்திலிருந்து பெயர்ச்சி ஆன பிறகுதான் வேலை ஆளுகளுடைய கொட்டமெல்லாம் அடங்கும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வரேன், நீ வேலைக்கு வராமா. ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னான்னா, சொந்த வீடாகிய 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் வந்து 5 வருஷமா இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கார் கும்பத்துல. மார்ச் மாசம்தான், மார்ச் ஏப்ரல் மாசங்கள் தான் சனி பயிற்சி. திருநள்ளாறில் எப்போ கொண்டாடப்படுகிறதோ அப்பதான் வரும். அப்ப அந்த நாள் தான் சனி பயிற்சி. அது வரைக்கும் வேலைக்காரர்கள் கொட்டம் அடங்காது. இதெல்லாம் ஏற்கதான். அது அவர்களுக்கு ஒரு ஆளுமை பவரை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சம்பளம் கொடுக்குற முதலாளி உங்களுக்கு இந்த வேலைக்காரர்கள் வசியப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்கள் சாப்பிடும்போது வலது கைட்டு தான் சாப்பிடுவீங்க. இடது கையை வந்து என்ன சொல்ற, பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள சொருகிக்கிடும். இடது கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள சொருகி நல்லா நுழைச்சு கொண்டு என்ன சொல்றான்னா, வலது கையால் நீங்கள் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பேண்ட்டுக்குள்ள பாக்கெட்டு கைக்குள்ள இருக்கணும். சார், நான் பெண் முதலாளியாக இருக்கிறேன், என்ன செய்வது அப்படின்னா, உங்க சுடிதாரில் வந்து என்ன சொன்னா சைடு பாக்கெட் இருக்கிறதா இருக்கா பாருங்க. இல்லைன்னா வந்து இந்த சைடில் வந்து என்ன சொன்ன, இப்போதான் நைட்டியில் வந்து என்ன சொன்னோன்னா, இந்த கடைசியில் வந்து ஒரு பாக்கெட் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் சாப்பிடும்போது இடது கையை நுழைத்து சாப்பிடுங்க. எத்த பெரிய வேலைக்காரனாக இருந்தாலும் அவனை கொட்டத்தை வந்து என்ன சொன்னான்னா, வலது கையால் சாப்பிட்டு கொண்டு இடது கை வந்து பேண்ட் பாக்கெட்டிலோ அல்லது நைட்டியோடைய பாக்கெட்டிலோ அந்த சாப்பிட்டு முடிகின்றவரை கையை உள்ளே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னார். வேலைக்காரன் வந்து என்ன சொன்னான்னா அசந்துருவான். அதுக்கு பிறகு அவன் வசியமாயிரும். அந்த காலத்தில் வந்து வசியத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே செஞ்சு என்ன சொன்னாங்கலாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்து யாரும் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, காலம் மாறிவிட்டதுனால இந்த இதெல்லாம் பழமையான நுணுக்கங்கள் தான், புதுமையான நுணுக்கங்கள் கிடையாது, பழமையான நுணுக்கம். ரெண்டாவது, அதற்கடுத்து உயர் பதவி தேடி வரும். உயர் பதவியில் நான் ரொம்ப நாளாக வந்து என்ன சொன்னேன், ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார், எனக்கு எதுவுமே நடக்கலை, என்ன செய்வது என்று சொன்னால், இரவு உறங்க போகும்போது உங்களுடைய சட்டையை, முன்னால தானே சட்டை வந்து பட்டன் போடுவீங்க, கையை வந்து என்ன சொன்னான்னா வந்து பின்னாடி முதுகு பக்கம் இருக்கிறது, முன்னாடி கொண்டு வந்து கையை ஓட்டி வந்து பின்னாடி வந்து வீட்டம்மாவையோ வேலை பார்க்குறவங்கள பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது, ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பட்டனை வந்து என்ன சொன்னால் பின்னாடி ஊடி மாட்டிடணும். மாட்டி நைட்டு தூங்கணும். அப்படி தூங்கினீர்கள் என்று சொன்னால் முதுகு பக்கம் அந்த பொத்தான் வருவது போல் அணிந்து உறங்குங்கள். உயர் பதவி தேடி வரும். இதில் நிறையா பேர் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் 20 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்க்க சார், வேற வழி இல்லை சார் அப்படிங்கிற. இதை தொடர்ச்சியாக 48 நாள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவி தேடி வரும். இது உண்மைதான். இது விளையாட்டுத்தனமாக இருக்கும். இது விளையாட்டுத்தனமாக இருக்கிற வெற்றிக்கு வழி. பாருங்க, உங்களுடைய சட்டையை பின்னாடி பட்டன் வர்ற மாதிரி முதுகு பக்கம் பட்டன் வர்ற மாதிரி மாட்டிட்டு நைட்டு பண்ணுங்க.
அது கொஞ்சம் லூஸான சட்டையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி கடைசியில வந்தேன் சார். தீரா கடன் பிரச்சனை தீர வலது கால் செருப்பை கழட்டி விட்டு என்ன சொன்னா, 10 நிமிடம் தூக்கி நெல்லுங்கள். வலது கால் செருப்பை கழட்டிட்டு இடது காலில் வந்து செருப்பு இருக்கணும், வலது கால் செருப்பை கழட்டிட்டு இடது கால் செருப்போட அப்படியே அந்த காலை வந்து ஒரு 10 நிமிஷம் தூக்கிட்டு நிக்கலாம். சைடில் பிடிக்கிறதுக்கு ஏதாவது வச்சுக்கிடுங்க, பிடிச்சு அந்த மாதிரி நின்று பாருங்கள். கண்டிப்பாக கடன் அடைவதற்கு ஒரு வழி கிடைக்கும். ஆனால் பணம் வந்துடும் அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் கூடாது. கடன் அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதற்குண்டான ஒரு வழிவாய்ப்புகளை இந்த தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.